வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யம்மியான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அரேபியன் ஸ்டைலில் ஒரு பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் வச்சு பண்ணியிருக்கேன். பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கரையட்டும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரில் நீங்கள் பிளெயினுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி திக்காக நல்லா ஷேக் மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்த ஒரு பவுலில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நான் ஃப்ரீஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா திக்காக இருக்குங்கிறதுக்காக. ஸோ அதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். இதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இதை ஒரே சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு 12 பிரெட் தேவைப்படும். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மோல்டிங் ட்ரேயில் 4 பிரெட் பீஸை ஃபர்ஸ்ட் அடுக்கிடலாம். இது ஃபர்ஸ்ட் லேயராக இருக்கும். இது மேலே நம்ம ஆற வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துடலாம். ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பிரெட் வச்சிடலாம். இது மேலேயும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சேர்த்துக்கோங்க. திருப்பி இதே ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டாப் லேயராக இருக்க போது. இது ஃபுல்லாக சேர்த்து நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா இது மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டெசர்ட்டை அப்படியே சாப்பிட்றத விட சில் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டான இந்த டெசர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா இதை சட்டுன்னு பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். செம சாஃப்டான இந்த அரேபியன் பிரெட் புட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.